ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயில் ஸ்டெயின் ரிமூவல் வீடியோ போட்டப்போ நிறைய பேர் மில்க் ஸ்டெயின் அப்புறம் வந்து பிளட் ஸ்டெயின் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் நீங்கள் இதில் ஆயில் ஊற்றிருக்கிறீங்களா இல்லை தண்ணி ஊற்றிருக்கிறீங்களான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம லைவ் டெமோவாகவே காட்டிடலாம். அதுக்காக நான் இங்கே கொஞ்சமாக டீ ஸ்டெயினை வந்து என்னோடய சில்க் சாரியில் வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் இதை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு சர்க்கிளாக வந்து கரை பட்டிருக்கு. இப்போ ஒரு கப் நிறைய மினரல் வாட்டர் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு ஐஸ் க்யூபும் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை காட்டன் டவலில் டிப் பண்ணி அந்த கரையில் தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போதே ஒரு 90% கரை வந்து ரிமூவ் ஆகிடும். அடுத்தது நான் சோப் பேஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். சோப் பேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து பியர் சோப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு 60 செகண்ட்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து நல்லா இதை கழுகி எடுத்தால் போதும். இப்போ நான் இந்த ஈரத்தோடவே ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக கரைப்பட்ட இடமே தெரியாத அளவுக்கு ரிமூவ் ஆகிருக்கு.